ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எங்க எந்த ஒரு பைசால் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு, அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட்டு நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் இருக்க போகுது, ஸ்டாண்டர்ட்ல என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கில் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம இதில் தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வால்யூம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு OA டேட்டா வந்து கிடையாதுங்க. இது வந்து வால்யூம். ஒவ்வொரு ஸ்டேக்குக்கும் நம்மளுக்கு என்னென்ன வால்யூம் இருக்கு அப்படின்றது என்ன செய்யும், இது வந்து தெளிவா வந்து காட்டும். இது நம்மளுக்கு ட்ரேடிங் வியூலயே அவைலபிளா இருக்கு. நீங்க ஃப்ரீயாவே வந்து என்ன செய்ய முடியும், இதை வந்து பார்த்துக்க முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம், வால்யூம் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம வந்து இன்ட்ராடேல வந்து நம்மளுக்கு என்ன செய்ய முடியுங்க, ஒரு ரேஞ்ச், மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ரேஞ்ச் வந்து இருக்க போகுது அப்படின்றது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்க போகுது அப்படின்றது நம்ம என்ன செய்யலாங்க, இந்த வால்யூம் வச்சு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன வால்யூம் இருக்கோ அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணுமே தவிர, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வைக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸ் தான். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், கவனிக்கணும். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு காலையில என்ன இதுல நடந்திருக்குன்னு பாருங்க. இதுல வந்து 24,300. சரிங்களா? 24,300 வந்து பாத்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் வந்து 221 மில்லியன் அப்படின்றது வந்து இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 361 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, 24,350ல புட் ஆப்ஷன் வந்து 320 அப்படின்றது வந்து இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 260 மில்லியன் அப்படின்றது வந்து இருக்கு. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 24,400. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து 295 அப்படின்றது வந்து இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து 271 அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இதுல இருக்கிற நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல எது ஹையா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன்ல எது ஹையா இருக்கோ அதையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ புட் ஆப்ஷன்ல ஹையா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 24,300 அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஹையா வந்து வால்யூம் அப்படின்றது வந்து இருக்கு. 361 மில்லியன் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க வந்து நிஃப்டியில மார்க் பண்ணிக்கணும். இது நம்மளுக்கு இன்ட்ராடேல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது மாறுச்சு அப்படின்னா, உங்களுக்கு லைவாவே அதில நீங்க பார்த்துக்க முடியும். சரிங்களா? அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைட்ல, ரைட் சைட்ல இருக்கும். இதில வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இது ஸ்ட்ராட்டஜி பில்டரு, ஸ்ட்ராட்டஜி ஃபைண்டரு, வால்டிலிட்டி, வால்யூம் எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து மொபைல்ல பார்க்க முடியாது. ஓகே. ஸோ அது மூலியமா நீங்க என்ன பண்ண முடியுங்க, வால்யூம் அப்படின்றத தெளிவா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு என்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கலாம். லைவ்ல வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயினு. நம்மளுக்கு லைவ்ல வந்து பார்க்க முடியும் அதுல. இதுல நீங்க 24,300 அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வந்து இருக்கும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வந்து இருக்கும். சரிங்களா? புட் ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். கால் ஆப்ஷன்ல இருக்கிறது நம்மளுக்கு ஹையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல நம்ம இன்னொன்னு என்ன மார்க் பண்ணணுங்க, கால் ஆப்ஷனோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,400. ஓகே. இத வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிக் குடுத்துருக்கோம். நம்ம வந்து அப்போ வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, தனித்தனி ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஒன் டேல வச்சு நம்ம வால்யூம் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து என்ன செஞ்சோம், பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் மேனுவலா. ஸோ அதே மாரி தான் இதுவும். இது நீங்க வந்து என்ன செய்யலாம், இது மூலியமாவே வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதும் இந்த மாரி தான் வரும். உங்களுக்கு வால்யூம் அப்படின்றது இந்த மாரி தான் இருக்கும். இதுல நீங்க வந்து பை ஸ்ட்ரைக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, எக்ஸ்பைரி டேட் வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும். எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு எதுல பார்க்கணும்? மந்த்லி எக்ஸ்பைரில பார்க்கணுமா? வீக்லி எக்ஸ்பைரில பார்க்கணுமா? எல்லாமே வந்து இருக்கும். இதில நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக் தனித்தனியாவும் பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு வந்து எப்பவுமே கால் அண்ட் புட் 2மே சேர்த்து வச்சே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா நீங்க ஸ்ட்ரைக்கும் தனித்தனியாவும் பார்த்துக்கலாம். தனித்தனியானா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து என்ன மார்க்கெட் எந்த ரேஞ்சில இருக்கோ அதுலேருந்து 10 ஸ்ட்ரைக் மட்டும் நம்மளுக்கு போதும் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்ட்ரைக் மட்டுமே எடுத்து பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு எல்லாமே ஆல் அப்படின்றத குடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரைக்கோட வால்யூம் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைச்சிரும் அங்க. ஓகேங்களா? ஸோ அத வச்சு நீங்க வந்து வால்யூம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் கவனிச்சுக்க முடியும். ஸோ இத வச்சு நீங்க வந்து என்ன செய்யலாங்க, ஈஸியா இன்ட்ராடேல வந்து நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுக்க முடியும். சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வால்டிலிட்டி, அதிகமான வால்டிலிட்டி வந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து உங்களுக்கு வால்யூம் ஏறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அது நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு வீடியோல நான் போட்டிருந்தேன். அத காமிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஒரு வால்யூம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஏறும்போதே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு இங்க இருந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க முன்னாடியே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மார்க்கெட்ல வந்து என்ன ரேஞ்ச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வெறும் 150 பாயிண்ட், சரிங்களா? அதாவது 100 பாயிண்ட்க்குள்ள தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரேஞ்ச் வந்து குடுத்திருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா வந்து
இந்த 24,300லேருந்து 24,400 இதுக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து என்ன செஞ்சிருக்கு வால்யூம் அப்படின்றது அதிகமா வந்து பில்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த 3 ஸ்ட்ரைக்குள்ள தான் என்ன செய்யும் மார்க்கெட் அப்படின்றது இருக்கும். இதுல இருக்கிற நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,350. அப்போ 24,350க்கு மேலே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க வரைக்கும் போகுங்க 24,400 போறதுக்கான சான்சஸ் அதிகமா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 24,350க்கு உள்ளே இருந்தாங்கன்னா 24,300க்குள்ள தான் இருப்பாங்க. அதுக்கு கீழேயும் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன செய்யுது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து இருக்கு. 24,300 புட் ஆப்ஷன்ல ஸ்ட்ராங்கா என்ன செய்றாங்க செல்லர்ஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாதிரி வால்யூமையும் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் இன்ட்ராடேல நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதையும் நீங்க வந்து என்ன செய்யலாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதையும் வந்து பாருங்க, கவனிங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் இதுல என்ன இருக்கு அப்படின்னா 24,450 அப்படின்றதா இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 72, புட் ஆப்ஷன் வந்து 96 அப்படின்றது இருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு லெவல்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக தொடர்ந்து 3 நாள் நினைக்கிறேன். 3வது நாளாக நம்மளுக்கு 24,450 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வருது. ஓகே, ஸோ இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,425 அப்படின்றது வந்து இருக்குது. R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,521 அப்படின்றது வந்து இருக்கு. R2 24,586 அப்படின்றது வந்து இருக்காங்க. S1 24,353 அப்படின்ற லெவலும், S2 24,298 அப்படின்ற லெவலும் இருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம 920 ஸ்டாரில் பேஸ் பண்ணி என்ன செய்யலாங்க லெவல்ஸ் அப்படின்றத மாற்றலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க என்ன செய்யலாங்க நம்மளோட வால்யூம் பேஸ் பண்ணி நீங்க ரேஞ்ச் கூட ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மட்டும்தான் அதை பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து மார்க் பண்ண வேண்டாம். சரியா? ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு ஸ்டாடல் அப்படின்றது வந்து பில்டு பண்ணுவாங்க செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்பதான் நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்ல வந்து அதிகமா வந்து பில்ட் ஆயிருக்கு வால்யூம் அப்படின்னு நீங்க பார்த்து அதுக்கான ரேஞ்சை வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 84 அப்படின்றது வந்து இருக்கு. R1 143, R2 179, R3 215 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. S1 43, S2 32, S3 21 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து மாற போகிறது கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு என்ன செய்ய போகுது இதே லெவல்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்க போகுது. நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் தான் மாறும். சரிங்களா? அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் தான் மாறுமே தவிர இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறக்கூடிய சான்சஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.